ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் லஞ்ச் பேக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஹார்விக்கு லைட்டாக கோல்டு இருந்ததுனால வெத்தலை மட்டும் போட்டு சுடுதண்ணி வச்சு அவனுக்கு இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சரி, அப்படியே இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போகிறதுக்கு இந்த அவுட்ஃபிட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வெளியே போகும்போது எப்போவுமே இந்த பேண்ட் அண்ட் டாப் மாதிரி போடுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபேஸ் எல்லாம் பவுடர் திட்டாக இருக்குன்னு சொல்லி என்னை பயங்கரமாக கலாச்சாரு. அது மட்டும் கிடையாது, அவர் போய் ஹக் பண்ணி சமாளம் படத்துல போனப்போ அவர் டிஷர்ட் ஃபுல்லாக என்னோட பவுடர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ மேக்கப் பண்ணால் சூப்பராக க்ளோ ஆகிற மாதிரி ஒரு மேக்கப் பண்ணும், இந்த மாதிரி பவுடர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு மேக்கப்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு மேக்கப் கிட்டே ப்ரெசென்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஃபேஸஸ் கெனடாவோட மேக்கப் ஃபிக்சர் யூஸ் பண்ணுறேன். இது மேட் ஃபினிஷாக ஃப்ளாலஸாக மேக்கப்பே கலையாமல் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் செட்டிங்காக ஒர்க் ஆகுது. இது ஆயில் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான மேட்டிஃபைங்கான செட்டிங் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் நான் ஃபேஸஸ் கெனடாவோட ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆயில் ஃப்ரெண்ட்லி, இன்ஃபியூஸ்ட் வித் ஆலிவேரா. அது மட்டும் இல்லை, இது 3-in-1 ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மூணுமே இருக்க மாதிரி. அண்ட் இது 10 hours வரைக்கும் ஸ்டே இருக்கும். இது ஒன்னே போதும் எனக்கு மேக்கப்பே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது. பார்த்தீங்களா நீங்களே. நெக்ஸ்ட் நான் கம்ஃபி மேட்டோட வாவ் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது $299 கிடைக்குது. அண்ட் இது ஒரு சூப்பர் லைட் ஃபீல் கொடுக்குது. இதையே நான் ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு வாட்டி நான் இதுக்கு மேலே செட்டிங் ஸ்ப்ரே அடித்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மேக்கப் செம்மையாக செட் ஆயிருக்கு. நீங்களே பார்த்தீங்களா, நோ பவுடர், நோ ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நான் என்னோட அவுட்ஃபிட்டுக்கு பொருத்தமான ஒரு இயரிங் போட்டுக்கிறேன். அண்ட் கையில் எப்பயும் போல ஒரு சிங்கிள் பிரேஸ்லெட் போட்டுக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக் மட்டுமே நமக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மர்ஜ் ப்ரூஃப் அண்ட் கிஸ் ப்ரூஃபாகவும் இருக்குது. மொத்தமாகவே கலையாமையே இருக்கும். இப்போ நான் வாட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். இனிமேல் மேக்கப் செட் பண்ணணும், பவுடர் யூஸ் பண்ணணும்னு எந்த டென்ஷனுமே வேணாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே டேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, பியூட்டி வெப்சைட்ஸான ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைகா, பர்பிள் ஆப்னு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள்.